இதனாலதான் தரம் உயருதுங்கிறான். இதுதான் நீட்டு தேர்வு. எது? இந்த ஃபில்டர் தான் நீட்டு தேர்வு. இந்த சர்க்கரை, இந்த காஃபி தூள், இந்த பால், இந்த தண்ணீரை சம அளவில் சரியான அளவில் கலப்பதில் இல்லை சுவை. இந்த வடிகட்டியில் தான் சுவை வருது, தரம் வருது என்று இந்த நாடு உன்னை நம்ப சொல்லுகிறது. நீ நம்புகிறாய். அது எந்த வடிகட்டி? அமெரிக்க வடிகட்டி. நம்ம ஒரு வடிகட்டி இல்ல, நம்ம ஒரு ஃபில்டர் இல்ல, அமெரிக்க ஃபில்டர். அவன் இந்திய நாட்டில் நல்ல மருத்துவர்களை தேர்வு செய்து இந்தியாவுக்கு சேவை செய்யணும், இந்தியாவுக்கு அருமையான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா ஏன் இவனை அமெரிக்காவில் இவன் ஏன் இந்த ப்ரோமெட்ரிக் அமெரிக்க நாட்டு மருத்துவ மாணவர்களுக்கு தேர்வு நடத்தல? எப்படி? இப்ப நீ யார் உன்னை ஆட்சி செய்யறான்னு தெரியுதா? யாருக்கு கீழே வாழ்றான்னு தெரியுதா? பாரு, நீ கடன் வாங்கி கையெழுத்து போட்டதுனால வந்த வினை அமெரிக்க ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் முதலாளி நிறுவனம். இதுல எந்த கோயில்ல வேண்டுதல் வச்சு வந்தது? இந்திய நாட்டில் தரமான மருத்துவனை நான் உருவாக்கி தரேன்னு. இல்ல நம்ம பெருவுடார் கோயிலையா, திருப்பதி வெங்கடாசலபதி இல்லையா, இல்ல நாகூர் தர்காவிலையா, இல்ல அன்னை வேளாங்கண்ணில எந்த கோயில்ல வேண்டுனான்? இவனுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவை இருக்கு சொல்? இதனால ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து படிக்க வேண்டும் என்று வர்ற பிள்ளைகளுக்கு கல்வி பெரிய சுமையாக இருக்கு, எட்டாத கனவாக இருக்கு. இதுல மருத்துவம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கனவை இந்த தேர்வின் மூலமாக கொலை செய்கிறார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். உங்களெல்லாம் யாரா மருத்துவம் படிச்சு டாக்டராக சொன்னான்னு கேட்கறதுக்கு தான் அந்த வேலை செய்யறான். இப்ப அந்த நீட்டு தேர்வை நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசு, மாநில அரசு போடுற சட்டம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த நீட்டு தேர்வை நான் ஏற்கல, பழைய என்னுடைய தேர்வு முறைக்கு நான் போறேன் அப்படின்னு ஒரு சட்டம் போடுவேன். போட்டவன மத்திய அரசுக்கு என்ன சொல்லும்? மாநில என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றேன். மாநில அரசு சட்டங்களை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை என்று சொல்லும். மறுபடியும் நான் ஒரு சட்டம் போடுவேன். மாநில அரசின் சட்டங்களை மதிக்காத மத்திய அரசின் சட்டத்தை நான் என்ன மயத்துக்கு மதிக்க வேண்டும்? எப்படி போடுவேன் பாரு. என்ன மயத்துக்கு நான் மதிக்கணும்னு கேட்பேன். எப்படி கேட்பேன்? அப்போ என் சட்டத்தை மதிக்காத உனக்கு எதற்கு என்னுடைய வரி? கல்வி மானுட உரிமை, கல்வி மானுட உரிமை. அதை யாரை கேட்டு எடுத்துட்டு போன? நீ எதுக்காக மாநிலங்களை பிரித்தாய்? என்ன நோக்கத்துக்காக பிரிக்கப்பட்டது? எதற்காக? அந்தந்த மாநிலத்தின் வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அங்கு இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு, உரிமை, பொருளாதார தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம், இவற்றை எல்லாம் காப்பது. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல். அது அந்தந்த மாநில அரசியல். அதுக்காக தான் மாநிலத்தை பிரிச்சு அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்கி கொடுத்தது. இப்ப இந்த நாடு தமிழ்நாடு, இங்கு வாழ்கிற மக்களுக்கு நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல். அதான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.